ருத்ரன் தொடர்கிறது. ஒரு காலத்தில் அயோத்தி தேசத்து தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரரான ஸ்ரீராமர் தன் தம்பி லக்ஷ்மணரோடும் சுக்ரீவன் முதலிய 18 பதுமத் தொகையுடைய மகாபலசாலிகளாகிய வானர வீரர்களோடும் கூடி தெற்கு கடற்கரை அடைந்தார். அங்கே அவர் தங்கி தம்பியாலும் சகல வானர வீரர்களாலும் சேவிக்கப்பட்டு ஜனகராஜ குமாரியான சீதாதேவி என்னுடன் எப்பொழுது கூடி வாழ்வாள் என்று கவலைப்பட்டார். இந்த சமுத்திரமானது மிகவும் பெரியதாக இருக்கிறதே, தாண்டி செல்ல வேண்டிய என் சைன்யங்களோ வானர சேனைகளாக இருக்கின்றன. எனக்கு பகைவனான ராவணன் திருக்கைலாய மலையையே தன் கைகளால் தூக்கிய மகாபல பராக்கிரமசாலி. இது எவ்வாறு நடக்குமோ என்று ஸ்ரீராமர் துக்கப்பட்டு தம் தம்பியை பார்த்து, தம்பி லக்ஷ்மணா, எனக்கு தாகமாக இருப்பதால் எனக்கு ஜலம் வேண்டும் என்று கூறினார். அவர் விருப்பத்தை அவர் அருகில் இருந்த வானர வீரர்கள் உணர்ந்து கொண்டு அதிவிரைவில் புனிதமான தீர்த்தத்தை சேகரித்து கொண்டு வந்து, சுவாமி, தூய நன்னீர் கொண்டு வந்திருக்கிறோம், இதை பருகலாம் என்றார்கள். ஸ்ரீராமர் அந்த ஜல கும்பத்தை கையில் எடுத்து சிவபூஜை செய்யாததை நினைத்து கொண்டு, வானர வீரர்களே, நான் சிவபூஜை செய்யும் வழக்கம் உடையவன் என்பதை நீங்களும் அறிவீர்களே. நான் இன்னும் சிவபூஜை செய்யாததால் நீர் அருந்துவது யுக்தமல்ல என்று கூறி தண்ணீர் பருகுவதை நிறுத்திவிட்டு பார்த்திவலிங்கம் ஒன்றை உருவாக்கினார். அந்த லிங்கத்திற்கு ஆவாகனம் முதல் நமஸ்காரம் இறுதியாக உள்ள பூஜை முழுவதையும் கிரமப்படி செய்து சிவபெருமானை பலவித தோத்திரங்களால் துதித்து, சங்கரா, இந்த கடல் நீர் விசேஷமானது. என் பகைவனான ராவணன் மிகவும் பலவான். என் வசமோ மனோ விசாரமுடைய வானரங்களே சேனைகளாக இருக்கின்றன. இந்த சமயத்தில் உன் திருவருள் கடாட்சம் மிகுதியாக இருக்க வேண்டும். ராவணன் உனக்கு அன்பானவன் ஆகையால் மானிடரால் ஜெயிப்பதற்கு அசாத்தியமாக இருக்கிறான். உலக உபகாரமான இந்த ராவண சங்கார விஷயத்தில் கருணை வைத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரதட்சணம் செய்து சிவமந்திர தியானத்துடன் புனர்பூஜை செய்து கல்லல வாத்தியத்தை முழங்கினார். அப்போது சிவபெருமான் அவரது பூஜைக்கு மகிழ்ந்து சகல பரிவாரங்களோடும் உண்மை வடிவமாக காட்சியளித்து, ஸ்ரீராமா, உனக்கு சுபம் உண்டாகுக என்று கூறினார். அவருடைய திவ்ய மங்கள தேஜோரூபத்தை ஸ்ரீராமர் தரிசித்து மீண்டும் முறைப்படி அர்ச்சனை செய்து பலவித தோத்திரங்களால் துதித்து வணங்கி ராவணனை ஜெயிக்கத்தக்க வரங்களை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சிவபெருமான், நீ விரும்பியவாறே உனக்கு ஜெயம் உண்டாகும் என்று கூறிவிட்டார். ஸ்ரீராமர் தான் பருகும்படி சேகரித்து வைத்த ஜலத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து அதை பருகி மீண்டும் சிவபெருமானை நோக்கி, சுவாமி, இந்த திருவுருவத்தோடு இங்கேயே கோயில் கொண்டருளி எல்லோரையும் புனிதமாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவ்வாறே சிவபெருமானும் ஸ்ரீராமரது வேண்டுகோளுக்கு இணங்கி ராமேஸ்வரர் என்ற பெயருடன் திரிலோகத்தாராலும் புகழும்படி அங்கு கோவில் கொண்டிருக்கிறார். இந்த ராமேஸ்வர ஜோதிர்லிங்க பிரபாவத்தை கேட்டவர்களுக்கு சகல பாபங்களும் விலகும். அடுத்ததாக, தென்னாட்டில் தேவகிரி என்று ஒரு மலை உண்டு. அதன் அருகில் குரு பிராமண அக்ரஹாரம் ஒன்று உண்டு. அந்த அக்ரஹாரத்தில் பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்த சுதன்மன் என்ற பெயருடைய சிவஞானியாகிய உத்தம பிராமணன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு சுதேகை என்ற மனைவி ஒருத்தி இருந்தான். அவள் அன்புள்ளவளாகவும் தர்ம மார்க்கத்தில் ரொம்ப மனமுடைவளாகவும் பதிவிரத்தையாகவும் விளங்கினான். கதன்மன் தேவ பூஜை, அதிதி பூஜை முதலியவற்றை கிரமப்படி செஞ்சு வந்தான். வேதாந்தங்களை பாராயணம் செய்து வந்தான். திரிகாலத்திலும் அக்னி காரியம் செய்வான். சூரியனுக்கு சமமான சிவ தேஜஸோடு சீடர்களுக்கு வேத அத்தியாயனமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தான். இவன் கொடுக்கும் குறைவற்ற மனமுடையவனாக விளங்கினான். தனவானாகவும் நற்குணங்களும் இருப்பிடமானவனாகவும் விளங்கி வந்தான். அவனது ஆட்காலம் அதிகமாக சென்று விட்டதால் அவன் மனைவி சுதேகை என்பவளுடைய ருத்து காலம்
முழுவதும் வியர்த்தமாகிவிட்டது. அவன் சிவஞானியாக இருந்ததால் அவன் இந்த விஷயத்தை மனதில் கொள்ளவே இல்லை. எனக்கு மோட்சம் கொடுப்பவன் சிவபெருமான், சம்சார துக்கத்திலிருந்து புனிதமாக்குவனும் சிவபெருமானே என்று நினைத்து கதன்மன் மனோ துக்கமற்று இருந்து வந்தான். அவனுடைய பத்தினி என்ன பண்ணா, சுதுமையோ புத்திர பேர் இல்லாமல் போயிற்றே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு தினந்தோறும் தம் புருஷனை பார்த்து, பிராணநாதா, நமக்கு சந்தானம் உண்டாகத்தக்க விஷயத்தில் பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்று கூறினாள். அதற்கு சுதன்மன் தன் மனைவியை பார்த்து, பெண்ணே, பிள்ளைகள் யார், தாய் தந்தையர் யார், பந்துக்கள் யார், பிரியன் யார், உயிருக்கும் உடலுக்கும் சொந்தம் என்ன, இவற்றையெல்லாம் ஆராய்ந்தால் யாவும் மாயா விலாசமே அன்றி வேறல்ல. எனவே பிள்ளை இல்லையே என்ற துக்கத்தை விட்டுவிட வேண்டும். தினந்தோறும் இந்த விஷயத்தை என்னிடம் சொல்லாதே என்று கண்டித்து விட்டு சிவதர்மங்களில் மிகவும் விருப்பமுடையவனாய் பெரும் சந்தோஷத்துடன் சுக துக்கங்களை நீக்கி வந்தான். அவன் ஒரு நாள் தன் வீட்டிலிருந்து நீங்கி தன் மனைவியோடு புண்ணிய சீலர்களை அடைந்து வினோதமாக பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தான். அவன் பத்தினி சுதேகை மற்ற வேதியர் மனைவியரோடு பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது அம்மங்கையரில் ஒருத்தி, அம்மா, நீ பிள்ளை இல்லாதவள், புத்திர சந்தானம் இல்லாதிருக்கும் போதே இத்தனை கர்வத்துடன் இருக்கிறாய். இந்த கர்வத்தால் என்ன பயன்? நான் புத்திர பாகியமம் பெற்றவள். என் செல்வத்தை என் புத்திரன் அனுபவிப்பான். உன் செல்வத்தை அனுபவிப்பர் யார்? ஓ மலடி, உன் பொருளை மன்னன் அனுபவிக்க வேண்டி வருமே என்று வேறவர் அனுபவிப்பதற்கு உரியவர் என்று அவமதித்தும் பேசிவிட்டாள். அதை கேட்டு சுதேகை மன வருத்தத்தோடு வீட்டுக்கு திரும்பினாள். சுதேகை தன் கணவரிடம் நடந்த விஷயத்தை வெளியிட்டாள். அவர்கள் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன, சொல்லுதே சொல்லட்டும், நீ ஏன் அவற்றை கவனிக்கிறாய் என்று கதன்மன் பலவாறாகவும் கண்டித்து தான் மட்டும் வருந்தாமல் இருந்தான். இவ்வாறு தான் அவமானமுற்றதை சகிக்காத அவன் மனைவி, நாதா, எவ்வகையிலாவது நாம் ஒரு புத்திரனை தேடிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் நான் உயிர் துறப்பேன் என்று கூறிவிட்டாள். அதனால் சுதன்மன் சுதன்மன் மனவருத்தம் அடைந்து சிவாக்னி வளர்த்து பூஜை முடித்து அதன் அருகே 2 மலர்களை வைத்து வலது புறத்து மலர் கிடைத்தால் புத்திரபாகியம் உண்டாகும் என்று நியமனம் செய்து கொண்டு மனைவியை அழைத்து, பெண்ணே, நீ சிவபெருமானை தியானம் செய்து புத்திரபாகியம் உண்டாவதற்கு உனக்கு இஷ்டமான மலரை எடுத்துக்கொள் என்று கூறினான். உடனே சுதாகை, என் கணவன் புத்திர பேர் அடைவதானால் கிடைக்க வேண்டும் என்று நியமித்த மலரை நான் அடைய வேண்டும் என்று சர்வலோகநாதனாகிய சிவபெருமானை தியானித்துவிட்டு அக்னி தேவனையும் வணங்கிவிட்டு தன் கணவன் வைத்த மலர்கள் 2இல் ஒன்றை எடுத்தாள். அது புத்திரஹீனமான மலராக இருந்ததால் சுதன்மன் பெருமூச்சு விட்டு, பெண்ணே, ஈஸ்வராக்னியை இவ்வாறு இருக்கிறதே என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு, நீ சிவத்தியானம் செய்ய வேண்டும் இனி என்று கூறிவிட்டு சென்று விட்டார். புத்திரப்பேற்றில் விருப்பமில்லாமல் சிவத்தியானியாக இருந்து வந்தான். ஆனால் சுதாகையோ புத்திர விருப்பம் கொண்டவளாகவே இருந்தாள். அவள் தன் கணவனை பார்த்து, நாதா, என்னிடம் புத்திர உற்பத்தி இல்லையானால் நீங்கள் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டாவது நமது வம்சத்தை விருத்தி செய்யுமாறு புதல்வனை பெற வேண்டும். நீங்கள் மறுமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன். நீங்கள் வேறு பெண்ணை மணந்து கொண்டால் அவளிடத்தில் புத்திர சந்தானம் உண்டாவதற்கு தடை இல்லை என்றாள். அதற்கு சுதன்மன், பெண்ணே, நான் மறுமணம் செய்து கொண்டால் தற்காலம் நான் செய்து வரும் தர்மங்களுக்கெல்லாம் இடையூறு உண்டாகும். உனக்கும் எனக்கும் பலவித மனஸ்தாபங்கள் வரும். ஆகையால் இனிமேல் நான் மறுமணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னான். சுதேகை தன் தமையனது மகளாகிய குசுமை என்ற கன்னிகையை மணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள். அதற்கு சுதன்மன், நான் இவளை திருமணம் செய்து கொள்வது இப்போது உனக்கு சம்மதமாக இருக்கிறது. நான் மணம் செய்து கொண்டு இவள் பிள்ளை பெற்றால் அப்போது உனக்கு மன வருத்தம் ஏற்பட்டுவிடும். நீயே இவளோடு சண்டை செய்வாய். அதனால் இந்த திருமணம் வேண்டாம் என்றான். இவள் என் தமையன் மகள், என் மருகி. ஆகையால் நீங்கள் இவளை மணம் செய்து கொள்வதால் நான் இவளை கண்ணியமாக நடத்தி வருவேன். எனக்கு புத்திர சந்தான விருப்பம் இருப்பதால் உங்கள் இருவருக்குமே நான் ஊழியம் செய்து வருவேன். நீங்கள் கட்டாயம் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். இந்த சுதேகையோடு நீ சண்டையிடாமல் இவளை பிரியாமலும் அன்போடு பாதுகாக்க வேண்டும் என்று மூத்தாள் கையை பிடித்து இளையாளின் கையில் ஒப்புவித்தான். இளையாளும் கணவன் சொன்ன வார்த்தைகளை குருமொழியாக ஏற்றாள்.
மூத்த மனைவியான சுதேகியும் தன் தமையன் மகள் வயதில் சிறியவளாக இருந்தாலும் தானே தன் கணவனுக்கு மனம் செய்வித்த பெண்ணானதாலும் வீட்டு வேலைகளை எல்லாம் தானே செய்து வந்தாள். தொடரும். நன்றி, வணக்கம்.